ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என் கூட ஜாயின் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தலை, எவ்வளோ டைம் இருந்தாலும் சுத்தமாக நமக்கு நம்ம செய்யணும்னு நினச்சதை செய்ய முடியல அப்படிங்கிறதும், எவ்வளோ காசு இருந்தாலும் செலவாயிடுது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். ஸோ அதை இன்றைக்கி சின்ன சின்ன சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்படி நான் டேக்கிள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டு திங் எல்லோரும் யூஸ் பண்ணுறது பால். அதிலேருந்தே நம்மளோட மினிமலிசத்தை ஆரம்பிக்கலாம். காலையில் பால் வாங்கிறது மூலமாக அந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம தயிர், மோர், நெய், வெண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஒன்றுலேருந்தே எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு தனித்தனியாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக்கெட் வாங்குறது மூலமாக நம்ம அதிகமாக காசு தான் செலவு பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் மினிமலிசம். இதை நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி நான் அடுத்து ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம், காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அவனை சமைக்கணும்னு நினைப்போம். பட் அதுக்கு முன்னாடி முந்தின நாள் ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது செய்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ரொம்ப அதிகமாக வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வாங்கி டம்ப் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டு சர்வ் பேசிஸில், அதாவது முதல்ல எது வாங்கினீங்களோ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினதை நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஃபுட் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமானால் அது எப்போவுமே தாளித்த சாதமாக பண்ணிடுவோம். இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது இல்லாமல் சில பேர் அந்த சாப்பாட்டை சப்பாத்தி மாவோடு சேர்த்து போட்டு பிணைஞ்சிருவாங்க. அதுவும் ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த மாதிரி உங்களில் யாருக்காவது நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் மிச்சமான பொருள்லேருந்து நீங்களே கன்வெர்ட் பண்ணி பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ பார்க்குற நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரி வீட்டில் அதாவது லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதிகம் பண்ணுங்கள், லைட்டிங்கை ரொம்ப இருட்டாக தெரியுது வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸை வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஜஸ்ட்டு நம்ம 2-வே ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ஒட்டிடலாம். நான் அண்டர் த கேபினெட் கடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது ரிசல்ட்டு. இனிமேல் கொஞ்சம் லைட்டிங் இஷ்யூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குரு பௌர்ணமி. பக்கத்தில் ஒரு வீட்டில் பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக கிளம்ப வேண்டியது இருந்தது. அதுக்காக தான் எல்லோ ட்ரெஸ்ஸு, குரு பௌர்ணமிங்கிறதுனால எல்லோ சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரியை ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour எடுக்குது. ஸோ அதை எடுத்து வைக்கும்போது தான் நம்மளால் நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டிட்டு போக முடியுது. இல்லாட்டி ஒரு சல்வார் எடுத்து போட்டோமா மாட்டினோமா அப்படின்னு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாரீ கட்டினா நல்லாயிருக்கும். அதனால தான் சாரீக்கு ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் நீங்கள் ரொம்ப நல்லா சாரீ ப்ளீட் பண்ண தெரிகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்ம குரூப்பில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கன்னா நீங்கள் அதை ஒரு ப்ளீட்டிங் பிஸ்னஸாகவே உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை உங்கள் சொசைட்டிலேயோ நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம். இது ஒரு முகூர்த்த நாள், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு நல்ல நாள் அதுவும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் புக் பண்ணும். நீங்கள் ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு நீங்கள் அதை பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியாவும் கூட. இது மூலமாக நீங்களும் மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் நிறைய வேலை லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். வீட்லேயே 1 வருஷத்துக்கு தேவையான மசாலா தூளெல்லாம் அரைச்சி வைக்கணும். அதுதான் இன்றைக்கி தான் பிளானு. இன்றைக்கி தான் அஜெண்டா ஃபுல்லாக அதுதான். ஸோ அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிறையா பழுத்து போயிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுட்டா நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். அது சீக்கிரம் பழுத்தும் போகாது. அப்படிங்கிறனால அது க்ரீன் சட்னி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். மசாலாலாம் இப்போ அரைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு திடீர்னு அரைக்கும் போது ஒரு சில பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த டேஸ்ட் ப்ராப்பராக வராது. நான் இது ஆல்ரெடி வீக்கெண்டே எல்லா பொருளும் வாங்கி பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே நான் 1 வருஷத்துக்கு தேவையானதாக அரைக்க மாட்டேன். 1 மந்த்துக்கு தேவையானதை மட்டும் அப்பப்போ நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிப்பேன். பட் இந்த தடவை எனக்கு அடிக்கடி அரைச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் கொஞ்சம் நிறையா வாங்கி 1 வருஷத்துக்கு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 3 கிலோவுக்கு பக்கமாக அரைக்கிற மாதிரி பொருளெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு மட்டும் இல்லை,
மாமியாருக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கி இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் வந்து தண்ணி படாமல், தண்ணி இருந்ததுன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து 1 வருஷத்துக்கு இருக்கிற அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது, பூச்சி வந்துடக்கூடாது. அதுக்காக மிளகா, கொத்தமல்லி இது எல்லாமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்கிற கிளைமேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வரமிளகாயை நல்லா வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி நான் எப்போவுமே புது பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா கொத்தமல்லி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ஆன பேக்கெட்டோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் அதை ஒரு வேளை வச்சுருந்து அதை எடுத்து இப்போ முளைக்க போட்டாலோ வராது. ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது தான் நல்லா வரும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு 2 நாள் ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து முளைக்க போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் தூள், வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், புளியோதரை பொடி, கருவேப்பிலை பொடி இது எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டேன். இதை நின்றுட்டு வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் ஒரு ½ டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. இதுவும் ஒரு பெரிய டைம் சேவிங் மட்டும் இல்லாமல் மணி சேவிங் ஆப்ஷனும் கூட தான். நம்ம வேணும்னா ஈஸியாக பேக்கெட் அங்கே கிடைக்கும். பட் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, என்னென்ன போட்டிருக்காங்க, அதில் ஆடட் மெசேஜ் என்ன இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன இருக்குது, கலர் எல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு ஒரு ½ டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இது 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பொருளையும் நீங்கள் ஒரு திருப்தியாக யூஸ் பண்ண ஒரு இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாமளே பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஈவினிங்க்கு மேலே வறுத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு. ஸோ அதை கொண்டு போய் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் காலையிலே ஊற வச்ச கொத்தமல்லியை நான் டோட்டலி மறந்துட்டேன். ஸோ அதை எடுத்து க்ரீன் சட்னி அரைக்க போகிறேன். க்ரீன் சட்னிக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நிலக்கடலை, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, லெமன் ஜூஸு, உப்பு, இவ்வளோ தான். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். இல்லை சீக்கிரமாக தீந்துரும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது சாண்ட்விச்சுக்கு போடுற சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மல்டிபர்பஸ் யூசேஜ். இந்த க்ரீன் சட்னியோட யூசேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் ரெகுலராக பாருங்கள். நான் அதில் ஒவ்வொரு ஐட்டத்தில் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோன்னா தான் அதை பண்ண மாட்டோம். டப்புன்னு நம்ம அடுத்தது நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டேன்னு சொல்லலாம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 1 நிமிஷம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து வச்ச ஆடை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெண்ணெய், நெய் ஆகிடுச்சு. ஸோ அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதை யூஸ் பண்ணுறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை இன்றைக்கி பூரா செஞ்ச வேலையை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம செஞ்சுருக்கவே முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் அப்பப்போவே பண்ணிடணும். நெய் காய்ச்சி அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததையும் நம்ம ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். நான் ரெடிமேட் யூஸ்க்காக அந்த கண்ணாடி பாட்டில்லையும் மற்றதெல்லாம் பெரிய ஜார்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெய் அந்த ஃபுல்லாக சூடு ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு லைட்டாக போட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அந்த கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் வடித்து வச்சிட்டிங்கன்னா அதோடய வாசனை வேறு லெவலில் இருக்கும். சின்ன வயசுலலாம் கருவேப்பிலையில் போட்ட முருங்கைத்தலையில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் கசடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி வீட்டில் முருங்கைத்தலை இல்லை, அதனால் கருவேப்பிலையை போட்டுட்டேன். முருங்கைத்தலை இருந்து அதை பண்ணி கொடுத்துட்டா பூஜு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். நேற்று வேலை பாதி தான் முடிஞ்சிருந்தது. மீதி புளியோதரை பவுடி பண்ணுறதுக்கான வேலையும் கருவேப்பிலை பொடியும் வந்து நான் இன்றைக்கி தான் பண்ணணும். காஷ்மீரி மிளகாத்தூளுக்கும் இன்றைக்கி தான் அரைச்சி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருந்த கொத்தமல்லி நல்லாவே ஊறி இருந்தது. ஸோ அதை வந்து முளைக்க போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வேலையாக நான் அதை முளைக்க போட்டுட்டேன்.
வீட்டு வேலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசித்து பண்ணும்போது நம்ம செய்கிற வேலையோட கஷ்டமே தெரியாது. நாள் பூரா செஞ்சுட்டு இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒரு நிறைய பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் அதோட ரிசல்ட்டாக நமக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இதிலேருந்து வர கொத்தமல்லியை பெருசாக நம்ம காசு போட்டு வாங்க போகிறதில்ல. பட் அதில் கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு பாவ் பாஜி பண்ணியிருந்தேன். நைட்டே அவன் புஜு வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் பாவ் பிரெட்ஸ் இருந்தது, அதை நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பாஜி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பாஜி மிச்சம் இருக்குது, அதை தான் மத்தியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். 2 சப்பாத்திக்கு அந்த பாஜியை வச்சு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். அதனால் குக் பண்ணுற வேலை எதுவும் இல்லை. நம்ம பேக் டு த ஒர்க்கு. சாம்பார் பொடி எல்லாம் அரைச்சாச்சு. இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் அரைக்கணும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி, அப்புறம் புளியோதரை பொடி இதெல்லாம் அரைக்கணும். இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டா 1 வருஷத்துக்கான மசாலா பிரச்சனை நமக்கு இல்லை. இது காஷ்மீரி மிளகா கிடையாதுங்க, இது பியாடகி சில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு டைப் ஆஃப் சில்லி கிடைக்கும். ஈக்குவல் சிமிலர் காஷ்மீரி மிளகா மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். இதை தான் வர மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். இந்த மிளகாத்தூள் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ளஸ் கலரும் சூப்பராக வரும். இந்த மிளகாத்தூள் தான் நான் கருவேப்பிலை பொடிக்கு, அதுக்கப்புறம் எல்லா சாம்பார் தூளில் எல்லாத்துக்குமே கலர் வர்றதுக்காக இதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். சாம்பார் தூள் மற்ற பொடிகளோட ரெசிபீஸு, அதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியை நான் ஊர்லேருந்து வரும்போதே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை ஒரு 4-5 ஸ்பூன் போட்டால் ரொம்ப ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சுது. கருவேப்பிலை பொடி அரைச்சாச்சு. புளியோதரைக்கு அரைச்சி நான் அதை காய வச்சுருக்கேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் அதையும் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். நான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலை, வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் நான் அதை வாஷ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் அதை ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதில் பொடியை ஆட் பண்ணி வச்சுருவேன். அதே டிஷ்யூ தான் நான் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணி வைப் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா வாஷ் பண்ணி அதை காய வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வேலையே முடியாது. ஸோ கருவேப்பிலை பொடி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹேண்டியாக போச்சு. ஸோ அதை வறுத்து அது நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுக்கணும். ஸோ அந்த வேலை கொஞ்சம் மிச்சம். அதே மாதிரி மஞ்சள் தூளும் நான் ஆர்கானிக் மஞ்சளாக பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே நமக்கு ஈஸியாக அந்த பொடியோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். புளியோதரை பொடியும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு மத்தியானம் சாப்பிட்ற ஐடியா கூட இல்லை, ஏன்னா மிளகாத்தூளெல்லாம் பறந்துட்டு ரொம்ப இதாக இருந்தது. ஹஸ்பண்டும் திடீர்னு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ கொஞ்சம் மோர் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு அது கூட நம்ம க்ரீன் சட்னி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் கலந்து நல்லா மோரை அடிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க இந்த ட்ரிங்க்கு. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இது போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. க்ரீன் சட்னியோட இன்னொரு 1 மோர் யூசேஜில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கொரியன் ட்ராமா ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வேறு பாதியில் நின்றுட்டு இருந்தது. அதை போட்டு விட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். வீடு ஃபுல்லாக கொஞ்சம் மிளகாத்தூள் நெடியாக இருந்தது. ஸோ அதனாலேயே எனக்கு கொஞ்சம் மறுபடியும் உள்ள கிச்சனுக்குள்ளே போகவே தோணலை. மோர் குடித்தோன்னா செம்ம ரெஃப்ரெஷிங் ஆகிடுச்சு. நைட்டுக்கு பாவ் பாஜியே இருந்தது, மத்தியானம் நாங்கள் அதை சாப்பிடாதனால. ஸோ டின்னர் வேலையும் இல்லை. அடுத்த நாள் காலையில் புளியோதரை இருந்தேன். புளியோதரை பொடி அரைக்கும் போதே ஒரு டெம்டிங்காக இருந்தது அதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொஞ்சம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நெடக்கடலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக வெல்லம் கலந்துக்கோங்க. வெல்லம் இல்லாமல் புளி சாதம் எப்போவுமே டேஸ்டியாகவே இருக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான புளி சாதம் ரெடி. உடனே காலி ஆகிடுச்சு. புஜு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்தான். புஜு ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா போயிட்டு அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தது இல்லையா, அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் அந்த நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டோட்டல் மிளகாத்தூள் ப்ராசஸ் ஓவர். இது 1 வருஷத்துக்கு இனி இந்த பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பாய்.